வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட தங்க ஆபரணம். ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாசை விஜய்க்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம். வித்தியாவின் கொலை வழக்கில் 4 பேருக்கு உறுதியானது மரண தண்டனை. கடலுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் உடப்பு மீனவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. வவுனியாவில் போதைகளால் பாதிப்படையும் மனித உரிமைகள் விழிப்புணர்வு வீதி நாடகம். இணைய விளம்பரங்களால் குறிவைத்து ஏமாற்றப்படும் இளைஞர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் அதிக அபாயமுள்ள பல பகுதிகள் அடையாளம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அவசர அறிவுறுத்தல். தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம், நகை வாங்க காத்திருப்போருக்கு சோகமான செய்தி. யாழில் இளைஞனை மோதி தள்ளிய சொகுசு பேருந்து. தோட்டாக்கள் மெகசீனுடன் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கைது. கழுத்து அறுபட்டு முதியவர் பலி, பாதுகாப்பு வேலியை பழுது பார்த்த போது நடந்த துயரம். ஈரான் போர் முடிந்தாலும் பொருளாதாரம் மீள நீண்ட காலமாகும், கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா எச்சரிக்கை. ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளுக்கு இணங்க வேண்டாம், அமெரிக்காவுக்கு சீனா எதிர்ப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் இன்று குழந்தை ஒன்றின் எலும்புக்கூட்டுடன் 2 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது 8ஆம் நாளான இன்று தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்படும் ஆபரணம் ஒன்றும் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இதன் பொழுது 5 எலும்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில் குழந்தை ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி உள்ளிட்ட 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 255 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 249 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியீட்டியுள்ள நிலையில் ஈழத்தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் தேசிய பேரவையின் வாழ்த்துச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய சாதனையொன்றை படைத்து மக்களின் பேராதரவுடன் முதலமைச்சர் என்ற உயரிய பொறுப்பை ஏற்கவுள்ள உங்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் பேரவை தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய பேரவையில் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்களும் தலைவர்களும் ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு பெரும் அரணாக திகழ்ந்திருந்தது. அத்துடன் ஈழ விடுதலை போராட்டத்தை தலைமையேற்றிருந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீதும் எமது மக்கள் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற அன்பும் வழங்கிய பேராதரவும் எமது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று எமது மக்களின் துயர் துடைக்க எவ்வாறெல்லாம் தமிழ்நாடு துணை நின்றதோ அதே போன்றதொரு உறுதியான ஆதரவை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. 3 அடங்கிய மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இருப்பினும் இந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட மேலும் 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்குவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்ட 3 சூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 18 வயது மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரால் யாழ்ப்பாணம் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2017ஆம் ஆண்டு வழக்கை விசாரித்த யாழ் மேலதிக நீதவான் வழக்கின் 7 பிரதிவாதிகளை குற்றவாளிகளாக கண்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அந்த தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி பிரதிவாதிகள் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தனர். மேன்முறையீட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் உடப்பு மீன்பிடி கிராமத்தில் தென்மேல் பருவக்காற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் அந்த பகுதி மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாமல் பெரும் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். பொதுவாக தென்மேல் பருவக்காற்று வீசும் காலகட்டங்களில் உடப்பு பகுதியில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இதனால் அந்த பகுதி மீனவர்கள் தமது மீன்பிடி தொழில் காலத்தை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். முன்னைய காலங்களில் இந்த காலப்பகுதியில் உடப்பு மீனவர்கள் வடக்கு கடற்பரப்புக்கு சென்று தங்கி நின்று மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவது வழக்கம்.
இதன் மூலம் வருடத்தில் எஞ்சிய 6 மாத காலத்துக்கான வாழ்வாதாரத்தை அவர்கள் ஈடுகட்டி வந்தனர். இருப்பினும் தற்போது வடக்கு பகுதிக்கு சென்று தொழில் செய்வதற்கு அங்குள்ள உள்ளூர் மீனவர்கள் மற்றும் மக்கள் அனுமதி மறுப்பதாக உடப்பு மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வெங்கல செட்டிக்குளம் பிரதேச செயலக கலாச்சார பிரிவின் ஏற்பாட்டில் சமூகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கில் போதைகளால் பாதிப்படையும் மனித உரிமைகள் என்ற தொனிப்பொருளில் இன்றைய தினம் வீதி நாடகம் ஒன்று சிறப்பாக அரங்கேற்றப்பட்டது. வவுனியா சிவாலயா நாடக குழுவின் தலைவரும் கலைஞருமான விஜயகுமாரின் நெறியாள்கையில் இந்த நாடகம் வடிவமைக்கப்பட்டது. போதை பழக்கத்தினால் மனித உரிமைகள் எவ்வாறு மீறப்படுகிறது என்பதையும் அதனால் ஏற்படும் சமூக சீரழிவுகளையும் தத்துருவமாக இந்த நாடகம் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் 157 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் இலங்கை வேலைவாய்ப்பு இணையதளங்களில் வெளியிடப்பட்ட பல இணையவழி வேலை விளம்பரங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. இந்த விளம்பரங்கள் குறைந்த தகுதிகளுடன் வழக்கத்திற்கு மாறாக அதிக சம்பளத்தை 1 லட்சத்தை தாண்டி வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்புகளை பெற சாதாரண தகுதிகள் கூட போதுமானவை என்று கூறப்பட்டு மோசடியில் ஈடுபடுகின்றமையும் தெரிய வந்துள்ளது. இன்று முதல் டெங்கு அதிக அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு நுளம்பு ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் வைத்திய நிபுணர் பிரஷிலிதா ஜமரவீர இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் 43 சுகாதார வைத்திய அலுவலர் பிரிவுகள் டெங்கு அதிக அபாயம் உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 6 மாவட்டத்தில் டெங்கு பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஆண்டு இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 26,071 ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு தொடர்பில் 13 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது. இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்று அதிகரித்துள்ளது. 24 கரட் தங்கம் பவுனொன்று நேற்று 3,88,000 ரூபாவாக காணப்பட்ட நிலையில் இன்று 7,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்கத்தின் விலை 24 கரட் தங்கம் பவுனொன்று 3,95,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் பவுனொன்று 3,63,400 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. யாழில் உள்ள தனியார் விடுதியொன்றின் சொகுசு பேருந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குறித்த விபத்தானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் இன்று முற்பகல் வேலணை புங்குடுதீவு மடத்துவழி பகுதியில் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 10ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை உயிரிழந்தார். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் நெருங்கிய சகா ஒருவர் 54 T56 ரக தோட்டாக்கள் மற்றும் ஒரு வெகசீருடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்கொடை ஹீனையட்டின பகுதியைச் சேர்ந்த 25 வயதானவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹீனையட்டின பகுதியில் கெகல்பத்திர விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் பொழுது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 54 தோட்டாக்கள் மற்றும் மெகசின் ஆகியவை வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒரு குற்றவாளிக்கு சொந்தமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி கட்டுக்கஸ்தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவில் மடப்பகுதியில் கழுத்து அறுபட்ட ஒருவர் உயிரிழந்தார். தனது வீட்டின் பாதுகாப்பு வேலியை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட நபரே இவ்வாறு கிரைண்டர் இயந்திரத்தால் கழுத்து அறுபட்டு உயிரிழந்தார். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் மாவில்மட பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தன்னுடைய வீட்டின் முன் பாதுகாப்பு வேலியை பழுது பார்ப்பதற்காக பயன்படுத்திய கிரைண்டரில் கழுத்து அறுபட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் கட்டுக்கஸ்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்ட பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தினால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு மசகெண்ணெய் விலை பீப்பாய் ஒன்று $100 மேல் உயர்ந்துள்ளதாகவும் உரங்களின் விலை 30 முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் உணவுப் பொருட்களின் விலையும் 3 முதல் 6% வரை உயரக்கூடும் என்றும் 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி முந்தைய கணிப்புகளை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
போர் உடனடியாக நிறுத்தப்பட்டாலும் சர்வதேச சந்தையை சீரமைக்க குறைந்தது 3 முதல் 4 மாதங்கள் வரை ஆகும் என்பதால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் நாடுகள் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன்போது அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். ஈரானிய எண்ணெய் மீதான அமெரிக்க தடைகளுக்கு இணங்கவோ அல்லது அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடாது என சீனாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அந்த நாட்டின் அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஈரானின் உயர்மட்ட தூதரின் சீன பயணத்திற்கு முன்னதாக குறித்த அறிவிப்பு வெளியானது. வெளிநாட்டு சட்டங்கள் அல்லது நடவடிக்கைகளுக்கு எதிராக சீன நிலங்களை பாதுகாக்கும் 2021ஆம் ஆண்டு சட்டத்தை அந்நாட்டு வர்த்தக அமைச்சகம் முதல் முறையாக பயன்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் நீண்ட அதிகார வரம்பை துல்லியமாக எதிர்கொள்வதற்காக சட்டத்தின் ஆட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என அந்நாட்டு அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.